moderation be known unto all men. The Lord is kind. Let us pray. Merciful God, our Heavenly Father, who art the source of every good and every perfect gift, we beseech Thee to come into our midst at this hour and prepare and enlighten our minds by Thy Holy Spirit. Especially bless those who stand here in Thy presence, who plan to enter into the estate of holy matrimony by the promise of mutual faithfulness and love. As Ananya and Henry take their vows today, we are privileged to witness joyous love for new family. A family that will be nourished and nurtured through the devotion of two separate individuals, growing together through the common bonds of love. Why you should not be joined in a marriage with Ananya? Yes, I declare. Nice to meet you. Nice to meet you. I declare. I do. Who will give this woman to this man? This is how it's been going on and on and on. Cherish till death do part. I will. If that is your will and solemn purpose, affirm this before God and this congregation. Oi. Oi. தமிழ் எப்படி தெரியும்? அத்தா அன்னைக்கு ஸ்டேஷனில் ஏதோ நல்ல வார்த்தை சொல்லி கூப்பிட்டியே. என்ன சொல்லி கூப்பிட்ட? மக்கு மக்கு கண்மணி. கண்மணியா? இச்சுன்னு வந்ததே. மக்குக்கும் கண்மணிக்கும் நடுவில் இச்சு வருமா? டென்ஷனில் இக்கு இச்சு எத்து பேர் எது வேணா வரும். அனன்யா ஃப்ரெண்டா? காலேஜ் மேட். இப்போ சேர்ந்து வேலை செய்கிறோம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்கா? கொஞ்ச நாளைக்கு எல்லாம் ஜாலி தான். சிரிச்சிட்டே இருப்பாங்க. கல்யாணம், ஹனிமூன், ஈஷல் ஒரசல், காதல், காமம். கண்டிப்பாக காமம். அப்புறம் பார்க்கணும். அப்புறம் என்ன ஆகும்? சின்ன சின்ன சண்டை. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொண்டாட்டி பற்றி ஜோக் அடிப்பார். வீட்டுக்கு வந்ததும் பொண்டாட்டி வர பெண்டை நமத்தி அடிப்பாங்க. அதுக்கு நடுவில் குழந்தை அது வீல் வீல்னு கத்தும். வாக் வாக் பண்ணும். மேலெல்லாம் கக்கா. யாக். அப்புறமா அதுக்கு ஸ்கூல் அட்மிஷன்னு நாயா அலையணும். படிப்பேறாத அந்த மக்கு பிள்ளையா படி படின்னு ஒரே டார்ச்சர். அது பெருசான உடனே அதுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி இவங்க பட்ட அதே கொடுமையா அவங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. கரெக்டா? 100க்கு 100. ஓய், ஓய், இவ்வளோ கரெக்டாக சொல்கிற. கல்யாணம் ஆயிடுச்சா? சத்தியமா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். கல்யாணம் இஸ் ஃபார் ஃபூல்ஸ். அப்படி போடு. ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? ஒரு 15 பேர். வெரி குட். ஏய், நீ? நான் பாரிஸ் போக போகிறேன். போய் மேலே படிக்க போகிறேன், ஆர்கிடெக்சர். நீ? நான் சும்மா பணக்காரன் ஆக போறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி இல்ல மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி. வாவ், ஆல் தி பெஸ்ட். You too. Smile please. अरे सब लोग हंसो यार. லேட் நைட் பார்ட்டி காலையில் 3 மணிக்கு வர்றது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னல.
சாரி அங்கிள். அனன்யா கல்யாணம் அவன் நல்லா மாட்டிக்கிட்டா. நான் பிஎஸ்டி போக போகிறேன். 2 மாசமா எலக்ட்ரிசிட்டி பில் தப்பாக வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெட்டினா சரி பண்ணுவாங்க. நான் லஞ்சம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நேராக போய் பார்க்க போகிறேன். ஓகே, வெரி குட். நீ வெரி குட் சொல்கிறதுக்காக இதை சொல்ல. சாயந்தரம் பாம்பே சிஸ்டர்ஸ் கச்சேரி இருக்கு. பவானி கூட்டிட்டு போகிறேன். நானா? நீ தான் கூட்டிட்டு போற. ஜாஸ்தி சக்கரை போடலையே. கரெக்டாக தான் போட்டிருக்குமா? எனக்கு ஒரே ஆள் 2 இடத்துல எப்படி இருக்கிறது? நீ கூட்டிட்டு போற. ரவீந்திர நாட்டிய மந்திர். ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு. 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடும். நீ ஏன் கூட கூட வர? உங்களை பார்த்துக்க. பாம்பேல 23 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். நானே போய்க்கிறேன். இப்போ இது பாம்பே இல்லை, மும்பை. அதனால தான் உங்க கூட வரேன். வராதேன்னு சொல்றேன்ல. சரி, வரல. பவானி ஆண்டி, வெயிட். பவானி, கச்சேரி எப்படி இருந்தது? நீங்க கிரேட் கணபதி அங்கிள். கிட்டத்தட்ட கடவுள். ஹேட்ஸ் ஆஃப். பவானி, ஏதாவது வேணுமாமா? சமைக்கணும், லேட் ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதோ உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நீ தான் பண்ணிய. ஓ, இப்போ காரமா சூப்பரா இருந்துச்சு. கடாய் நல்லா தேய்ச்சி கழுவணும், அடி பிடிச்சிருக்கு. அல்சைமர் ஏர்லி ஸ்டேஜ். இங்க வரும்போதே வாசனா சொன்னார். அவளுக்கே தெரியுது ஏதோ சரியில்லைன்னு. அதான் இப்படி கோவம் திடீர்னு கத்துவா. எப்படி பாத்துக்கிறீங்க? ஆனால் காலையில் எழுந்திரிச்சதும் என்னை பற்றி நீட்டி கூப்பிடும்போது எல்லாம் சரியாயிடும். என்ன பார்க்குற? சான்ஸே இல்லை. உங்களை மாதிரி எல்லாம் என்னால் இருக்கவே முடியாது. நல்ல தண்ணியில் உருட்டும், காலையில் பார்த்துக்கலாம். ஆமாண்ணா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. லோக்கல் நல்ல பிரான்ச் தான். உங்கள் ஃப்ரெண்ட் ஸ்ரீகாந்த் கூட இருந்தார். இல்லை டிடிஎஸ்லாம் கழிச்சு தான். இதெல்லாம் அப்படியே சேவ் பண்ண போகிறேன். வேணாம், நீங்கள் ஒன்றும் அனுப்புவேண்ணா. அதுவா? இந்த வீக்கெண்ட் போகிறேண்ணா. வாசியில் தானே? ஆமாம், 3வது பஸ் ஸ்டாப். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கேபிட்டல் அட்ரஸில் கொடுத்துருக்கீங்க. ஹாய். ஆமாம். சொல்லுங்கண்ணா. வாசியில் 3வது பஸ் ஸ்டாப். அங்கே காஃபி கிடைக்காது, டீ மட்டும் தான் கிடைக்கும். ஹலோண்ணா, பேட்டரி போட்டிருக்கு. ஒன்றும் கேட்கல. ஹலோ. आपण ज्या नंबर डायल करत आहे ते आता व्यस्त आहे. The number you are trying to reach is currently unavailable. Sorry. Please. Hello? நான் தான் 16வது கேர்ள் ஃப்ரெண்ட். நான் வேற நம்பர் 10 நினச்சிட்டேன். பேசலாமா? ஃபோன் பண்ணது தப்பா? சே பேசலாமே. தமிழ் கேட்கணும்னு போல இருந்துச்சு. அவ்வளோதான் தமிழ் தெரியுமா? இல்லை, தேவாரம் திருவாசம் கூட தெரியும். மாசற்ற ஜோதி, மலர்ந்த மலர் சொல்றே, தேனாரமுதே, பூவார் சென்னி, எங்க பெருமான் சிறியோமணி.
ஏன் சுபுசுன்னு பேசுற? பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? அம்மா, பேய், பிசாசு, மோகினி. தமிழ் பேயா? இல்லை, ஒரு குண்டு ஹிந்தி பேய். அப்போ தைரியமாக பேசலாம். மீட் பண்ணலாமா? ஒரு தமிழ் பையன்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தப்பு இல்லை. தப்புதான். ஆனால் 3:45 ஒரு சின்ன காஃபி தப்பு பண்ணலாமா? நாளைக்கு சாட்டர்டே தானே? ஃபீனிக்ஸ் மால்? எஸ் சார். எஸ் சார். நோ. மேபி. மேபி நாட். பாய். வைக்காத. வச்சுட்டேன். பிசாஸ்க்கெல்லாம் ஹிந்தியில் பாய்.